முல்லைத்தீவு மாவட்ட சமாதான உதவிகள் மேற்படி நேற்று அதிகாலை நந்திக்கடற்கரையில் ஒரு ஒரு சட்டவிரோதமான தொழிலாளிகளுக்கும் ஏனைய சட்டவிரோதம் இல்லாதவர்களுக்கும் ஒரு கைகலப்பு நடந்தது. அது சம்பந்தமாக இன்று நாங்கள் ஊடக சந்திப்பொன்றை ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். இந்த இதில் எனது பேர் அருள்நாதன். இந்த விடயத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்லலாம். என்னென்று கேட்டால், இது நாங்கள் 13 வருஷமாக இந்த சட்டவிரோதத்தால் ஒரு கலவரம் ஒன்று வரப்போகுன்றது நாங்கள் எல்லா அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அது அக்கறை எடுக்கவில்லை. ஆகவே இந்த அரசாங்கமும் அதே அரசாங்கம் என்றதுதான் எங்களோட மீனவர் சமுதாய மட்டத்தில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. ஏனென்று கேட்டால், இந்த 1.5 வருஷமாகிவிட்டது இந்த அரசாங்கம் ஒவ்வொரு மக்களுக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கப்படுகிறதே தவிர எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இங்கு கடத்தொழில் அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் கிட்டத்தட்ட 4 தடவை மீட்டிங் வைக்கப்பட்டிருந்தது. அந்த 4 தடவைகள் அந்த வாக்குறுதிகள் எதுவுமே முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே அதன் மத்தியில் இன்று புல்மூட்டா பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக நந்திக்கடலில் கூட்டு வேலை, படுப்பு வேலையை முதலாளிமார் கொண்டு செய்கிறார்கள். அவர்கள் உண்மையாகவே அந்த மாவட்டத்தில் இருந்து இங்கு தொழில் செய்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்திருந்தார்கள்? அதிகாரம் கொடுத்தது நீதியல் திணைக்களம். அதுவும் இப்ப இருக்கும் அதிகாரி ஏடி. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு மாவட்டத்தில் இருந்து ஒரு மாவட்டத்துக்கு போய் தொழில் இதுல இருக்கிற நாயார கொக்குலாக்கி நாங்கள் போய் இறங்கி வீசலாம். ஏன்னு கேட்டால், அந்த கிராமத்தில் லைசன்ஸ் இல்லாமல் நாங்கள் இறங்கிடலாம். அந்த கிராம மக்கள் மட்டும்தான் இங்கு பாவிக்கலாம். அந்த லைசன்ஸை கொடுக்காமல் இந்த ஏடி சட்டவிரோதமான தொழிலாளிகளுக்கு ஆதரவை கொடுத்து இன்றைக்கு எமது மாவட்டத்தில் இருக்கும் மீனவர்களையும் அங்கு இருக்கும் மீனவர்களையும் சண்டை பிடிக்கிற அளவுக்கு கொண்டு விட்டிருக்கிறார். ஆகவே இந்த கௌரவ கடத்தொழில் அமைச்சரிடம் நான் சொல்வது என்னன்னு கேட்டால், உங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத விடயமாக போய்விட்டது. நீங்கள் 2 வாரத்தில் தீர்க்கிறேன், 3 வாரத்தில் தீர்க்கிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் 1 வாரமும் தீர்க்கப்படவில்லை. இன்றைக்கு அவரின் மண்டை உடைந்து எவ்வளவு ஒரு கவலைக்குரிய விடயத்தில் இருக்கிறார். அவருடைய குடும்பம் என்ன நிலைமையில் இருக்கு? 4 பிள்ளைகள், தந்தை, அதோடு அடுத்தவர்களுக்கு 5 பிள்ளையும் ஒரு தந்தையர். அப்ப மோட்டுத்தனமான ஒரு அடின சம்பவம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் நீதியவள திணைக்களத்தால யார் பார்வையிட்டு இருக்கிறார்? கடத்தொழில் அமைச்சரால் யார் வந்திருக்கிறார்? இந்த நியூஸில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் பார்த்து எங்களோட மீனவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். ஆனா நீங்கள் கோன் அடித்தா கோனை தூக்குறார்கள். நீங்கள் ஒரு செயலாளரை வைத்திருக்கிறீங்க. அவர் என்ன சோம்போறியா? அவருக்கு எத்தனை நேரம் நாங்கள் மெசேஜ் போடுறோம். அவர் என்னத்துக்கு வச்சிருக்கிறீங்க? அமைச்சர் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் செயலாளர் என்ன போஸ் இருக்குன்னு அவரை கேளுங்க. அவர் பேங்க்ல காசு கொடுக்குறதுக்கு தான் சரி. நாங்கள் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னு கேட்டால், அனுபவம் இல்லையா? அனுபவம் வாய்ந்தவருடைய ஆள் கேட்கணும் கடத்தொழில் சம்பந்தப்பட்ட விடயத்தை. இங்க வச்சிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு மாவட்ட இணைப்பாளர். அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு முடியும் தெரியாது, எதுவும் தெரியாது.